ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அம்மா வந்து பாட்டு ரொம்ப இருக்கு. ஒரு புது ஒரு ஸ்டைல் நம்ம கொண்டு வந்து அதை ஹிட் ஆக்கி ஒரு ஃபாலோயிங், ஒரு கல்ட் ஃபாலோயிங் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ சாய் அபேங்கர், Chinmay is such a talented singer. She's Hindustaniயும் சரி, கர்நாடிக்கும் சரி. அண்ட் அவங்களுக்கு என்ன வெரி பெக்யூலியர் குவாலிட்டி இஸ் தட் ஒவ்வொரு சாங் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். இட் டசன்ட் சவுண்ட் த சேம். அது என்னமோ ஒரு இது அவங்களுக்கு ஒரு தெய்வம் தந்த பூவே அது ஒரு மாதிரி இருக்கும், இது முத்தமிழே ஒரு மாதிரி இருக்கும். She has sung many other songs. நீங்களே கேட்டு பாருங்க, என்ன பண்ணாலும் ஒரு ருச்சி இருக்கும். காம்போசிஷன், ஒரு மெலடி எடுத்தாலும் ஒரு குத்துப்பாட்டு எடுத்தாலும் அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்போசர். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு தெரியும் எந்த பாட்டு எந்த சிங்கருக்கு கொடுக்கணும், யார் பாடினா கரெக்டாக இருக்கும், யாருக்கு கரெக்ட் ரேஞ்ச், எப்படி பாட வைக்கணும். ஹி வில் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த சிங். அனிருத்தோட கான்சர்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். It got postponed. Why it got postponed? Because they couldn't accommodate more than 20,000 people in a certain venue. Permissions, the police. So 50,000 people they're expecting. 50,000 will be youth. Manase manase tayakamenna idudan vayase kaadal idudan vayade kaadalika manase manase tayakamenna idudan vayade kaadalika. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. சினிமா இசை, சாஸ்திரிய சங்கீதம் இரண்டிலுமே தனக்கென ஒரு தனி இடம் வைத்திருக்கும் பிரபல பாடகர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சந்துரு, ரொம்ப சந்தோஷம். திருப்பி பார்த்தாலும் அந்த இளமையோடும் உற்சாகமா இருக்கீங்களே, அதோட ரகசியம் தான் என்ன? சந்தோஷமா இருந்தா எல்லாம் சந்தோஷம், ஜாலியா இருக்கும். நல்ல வார்த்தை, ஜாலியா இருக்கணும் லைஃப். அது இல்லாம எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கணும். அஃப்கோர்ஸ் வாழ்க்கையில டென்ஷன் இருக்காம வாழ்க்கை இருக்கா? ஆமா. பட் ஹவ் யூ மேனேஜ் இட். இப்போ கிரிக்கெட்ல விளையாடுறீங்களா? கண்டிப்பா கிரிக்கெட் ஆடுவேன், டென்னிஸ் ஆடுவேன், ஷட்டில் ஆடுவேன். அஃப்கோர்ஸ் ஒர்க் அவுட், ரெகுலர் ஒர்க் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்றோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அம்மா வந்து பாட்டு ரொம்ப இருக்கு. ஸோ இப்போ என்ன அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அது வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான். ஒரு கச்சேரி முடிச்சுட்டு வந்தால் ஸ்போர்ட்ஸ் போயிடுவீங்க. ஆமாம், அடுத்த நாள் மார்னிங் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கச்சேரி முடிச்சப்புறம் அந்த ஒரு அட்ரினலின் ஃப்ளோ இருக்கும். அந்த அந்த ஒரு பீக், எஸ்பெஷலி கர்நாடக சங்கீதம், கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்ல. நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருக்கணும். ராகம் பாடும்போது இல்லை, ஸ்வரம் நிறவெல்லாம் பாடும்போது ஒரு ஹைஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அது அந்த இன்டென்ஸாக நம்ம பாடிட்டு இருக்கும்போது அது கச்சேரி முடிச்சப்புறம் டேக் சம் டைம் அதெல்லாம் இறங்கி வர்றதுக்கு. தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சீக்கிரம் முழுப்பு வந்துடும். அது எனக்கு தெரியல, அது ஏதோ முழுப்பு வந்து உடனே ஜஸ்ட் கோ பிளே சம் டென்னிஸ், ஷட்டில், இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணா. இன்னைக்கு எப்படி சினிமா சங்கீதம் ரொம்ப உங்க குரல் ரொம்ப அதிகமாக கேட்க முடியலையே? டைம் ஓவர். அப்படி சொல்லாதீங்க. நம்ம டைம், so many new singers have come, new voices. எல்லாரும் அப்படிதானே, எல்லாத்துலேயும் அப்படிதானே. There are changes. ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் எடுத்தாலும் ஒரு 60க்கு அப்புறம் எல்லாம் ரிட்டையர் ஆகிடுவாங்கல்ல. பட் மியூசிக்கில் there is no retirement. அது உண்மை. You can go on singing. Opportunities கண்டிப்பாக அது முன்னே இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் ஃபிலிம் சாங்ஸ் அப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ சாங்ஸ் கிடையாது சினிமாவில். இப்போ கம்மியாயிடுச்சு, சாங்ஸ் கம்மியாயிடுச்சு. முன்னாடி வந்து படத்துல நிறைய சாங்ஸ் வரும். ஆனா என்னை பொறுத்தவரை தெலுங்குல எல்லாம் நிறைய சாங்ஸ் போடுறாங்க சினிமால. நிறைய
தமிழ் பாட்டுலாம் இருக்கு. தமிழ் வந்து பிட்டு பிட்டா வருது. இப்போ அது அப்படிதான் எனக்கு தோன்றது. எனக்கு நான் ரொம்ப நான் பார்க்குற படம்லாம் அப்படி தான் இருக்கு. சில படங்கள்லாம் ஃபுல்லாக போடுவாங்கன்னு இருக்கும், சில பாடல்கள். ஆனால் மேபி ஒரு பாட்டு இருக்கும், ஃபுல்லாக ஒரு பாட்டு வரும். இல்லை நிறைய பாட்டு ஆடியோ ரிலீஸ்ல இருக்கு, வீடியோ இதுல காணும், படத்துல காணும். ஆமாம். ஸோ தே யூஸ் இட் ஃபார் ப்ரொமோஷன் சாங்ஸ். ஸோ அந்த டைனமிக்ஸ் மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏற்ற நல்லா கிளாசிக்கலான ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ. அதனால இப்போ அதெல்லாம் வந்து உங்களை நிச்சயம் கூடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ சிங்கர்ஸ், இப்போ சித் ஸ்ரீராம் இஸ் கிளாசிக்கலி ட்ரெயின், ஹரிச்சரன், பிரதீப் குமார்லாம் இஸ் கர்நாடிக் மியூசிஷியன். நான் நல்ல கச்சேரி, மடியான கச்சேரி கேட்டிருக்கேன் பிரதீப். அவ்வளோ நல்ல ஒரு மியூசிஷியன். ஸோ தேர் ஆல் கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் எனிதிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சொல்ற பிரதீப் குமார், ஹரிச்சரன், இந்த மாதிரி நல்ல குரலையும் சினிமாவில் கேட்க முடியுது, ரொம்ப சுமாரான குரலையும் நிறைய கேட்க முடியுது. சினிமாவை சரியா புரிஞ்சுக்க முடியும் இந்த கால சினிமாவை. வெரைட்டி தேவை இருக்கு. அதாவது எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அது நெகட்டிவ்லேயே ஒரு பாசிட்டிவ் இருக்கு. சில சாங்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பாடினா அதுக்கு மரியாதை கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர்ல, அந்த ஃப்ளேவர் இருக்கு, அது ஹிட் ஆயிடுறது. அது மக்களுக்கு போய் அது சேர்ந்துடுறது. இப்போவும் அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும் எனக்கு கிடையாது. அப்படி ஜாலியா ஒரு ராவா, அந்த ஒரு ரா ஃபீல் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த சில வாய்ஸஸ் கிடைக்கிற சில ஃப்ளேவர், அதுதான் நம்ம மியூசிக்கோட அழகு. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ, ராஜா சார் எப்பவும் சொல்லுவார், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கணும், அதுதான் மியூசிக் இருக்கணும். ஆமா, கரெக்டா அந்த மெஷின் மாதிரி ஆயிடும். அதுவும் ஒரு அழகு. அதுக்கு அந்த ஒரு நோட்ஸ் வந்து சேரும்போது, அந்த லைவ்ல பாடும்போது சில ஐம் நாட் சேயிங் தட் யூ ஹேவ் டு பி இம்பர்ஃபெக்ட், அதுதான் அர்த்தம் இல்லை. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த பாடல்கள், சில பாடல்கள் வந்து அந்த ரொம்ப ரா, ஒரு ஃபோக்கிஷ் ஸ்டைல்ல, சில டைம்ல அது அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கும். அந்த படத்துல யார் பாடுறாங்க அது பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப அழகா பொருந்து போகும். அது அதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணா அது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அது சரி வராது. ஸோ அந்த மாதிரியும் பாக்குறாங்க ரொம்ப உன்னிப்பா. ஸ்பெஷலி இப்போ நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, சில சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே ராவா இருக்கும், அப்படியே அடிச்சு அப்படி கத்தி பாடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது கரெக்டா அந்த சிங்க் மாதிரி பாடுறவங்க. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா அமையணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. நீங்க எவ்வளவோ பாடிருக்கீங்க. என்ன வழியிலேருந்து ஆரம்பிச்சு, சோனியாலேருந்து ஆரம்பிச்சு, உயிரும் நீ, என்னென்னமோ பாடியிருக்கீங்க. எனக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஹிட் ஆகலை நீங்க பாடினது. ஆனா அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஏதோ காதலிட்ட ரகசியம் சொல்றாப்புல இருக்கும். மனசே மனசே மியூசிக். அது ஒரு 2 மனசே மனசே தயக்கம் என்ன, இதுதான் வயசே காது, இதுதான் வயதே காதலிக்க, மனசே மனசே தயக்கம் என்ன, இதுதான் வயதே காதலிக்க. மனசே ஒரு சேஞ்ச் கொடுத்துருப்பாரு. அது வரைக்கும் தர்பாரியில போயிட்டு இருக்கோம். ஆனா டத்தர கா சரி கா பெரிய காந்தார் வந்துருவாங்க. அது ஒரு அழகு. அங்க ஒரு சேஞ்ச், அங்க கார்டு வரும்போது அதான் பியூட்டி ஆஃப் ஃபிலிம் மியூசிக். அண்ட் தேவசார்லாம் மெலடி கிங். அவர் அப்படியே ஹார்மோனியம் வச்சா அது நேச்சுரல் கிஃப்டட் கம்போசர். நீங்க வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கீங்க, நான் வந்து எல்லாரையும் விட ரொம்ப என்ஜாய் பண்ணது வித்யாசாகர் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், வித்யாசாகர் உங்களுக்குள்ள அசோசியேஷன் சொல்லுங்க. வித்யாசாகர் இஸ் அ ஃபினாமினல் சார், வந்து ஃபினாமினல் மியூசிஷியன், எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஹி வாஸ் சந்தூர்
வாசி தான் நினைக்கிறேன். சந்தூர் வாசி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியர். பட் இஸ் ஒர்க் வித் சோ மெனி கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ். அந்த ஒரு வழியில் வந்து நல்ல கர்நாடக சங்கீதம் அவருக்கு தெரியும், ராகாஸை பற்றி நிறைய தெரியும். அண்ட் என்ன பண்ணாலும் ஒரு ருச்சி இருக்கும். காம்போசிஷன், ஒரு மெலடி எடுத்தாலும் ஒரு குத்துப்பாட்டு எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்போசர். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு தெரியும் எந்த பாட்டு எந்த சிங்கருக்கு கொடுக்கணும், யார் பாடினா கரெக்டாக இருக்கும், யாருக்கு அந்த கரெக்ட் ரேஞ்ச், எப்படி பாட வைக்கணும். He will get the best out of the scene. அது நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு அண்டர் ரேட்டட் நினைக்கிறேன். அவர் தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் அவரை கவனிச்சிருக்கணும். கண்டிப்பாக இல்லை அவருக்கு அஃப்கோர்ஸ் எவ்வளோ என்ன சாங்ஸ், என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஷா இவேங்கர் வந்திருக்காரு, நீங்கள் சொன்ன வித்யாசாரோட சன் பண்ணுறாரு, நம்ம ஹாரிஸோடைய சன் பண்ணுறாரு, நிறைய பேர் வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க. ஷா இவேங்கர் படம் இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகலாம், அதுக்குள்ளேயும் 8 படம் இருக்கு அவர்கிட்டன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது நான் சொன்ன மாதிரி தான். சேஞ்சஸ் ஹேப்பன். பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் சேஞ்ச். இப்போ வந்து சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுது. முன்னாடி ரொம்ப நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் 4-5 பேர் இருந்தாங்க, சிங்கர்ஸ் ஒரு 4 பேர் 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. அப்படியே ரஹ்மான் சார் அந்த ஒரு வேவ் வந்தப்புறம் அவர் நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் லாட் ஆஃப் வெரைட்டி, சேஞ்சஸ். தே வாண்ட் நியூ வாய்ஸஸ், நியூ சவுண்டிங். ரஹ்மான் சார் நிறைய பண்ணார். அனிருத், ஹீ கேம் வித் டிஃப்ரெண்ட் சவுண்டிங், வேற ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கலர். ஸோ தட் இஸ், அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு பிரேக் சம்திங். ஒரு பிரேக்கிங் அ மொனாட்டனி, ஒரு புது ஒரு ஸ்டைல் நம்ம கொண்டு வந்து அதை ஹிட் ஆக்கி ஒரு ஃபாலோயிங், ஒரு கல்ட் ஃபாலோயிங் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா இட்ஸ் நாட் அ ஜோக். லாட் ஆஃப் ஒர்க் ஹஸ் கான், லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ சாய் அபேங்கர் நிறைய படம் வர்றாரு. இன்னும் படம் வந்து எல்லாம் கண்டிப்பாக வரும். டிப்பு இஸ் அ வெரி, டிப்பு 2 பேரும், ஹரிணி அண்ட் டிப்பு, வெரி குட் மியூசிஷியன்ஸ். சாய் வந்து he is not only a singer but also very good sound engineer, audio, he has learnt programming, எல்லாமே இருக்கு. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக he will bring, பிகாஸ் ஆல்ரெடி அவரோட ஆல்பம்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வி ஹாவ் டு கண்டிப்பாக வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நல்லா வரணும். இவங்கெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் குரூப் ஹேஸ் டு கம், எமர்ஜ் அண்ட் சக்சீட். இப்போ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து ஷான். நான் ஆர்ஆர் தான் கூப்பிடுவேன். ராஜாராவ் சாரோட. ஆமா, அவர் ஆக்சுவலி சிங்கரா ராகவேந்தர்ல ஒரு பேரு சத்யநாராயணா ராகவேந்தர். நான் திருவையாறுல அவர் பார்த்திருக்கேன். திருவையாறுல கச்சேரி பண்ணி பார்த்திருக்கேன். அவர் பிரில்லியன்ட் மியூசிக். அவரோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப, அவர் கரெக்டா இந்த பக்கம் வந்துட்டாரு அவர். சூப்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. வில் ஹேவ் டு, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பல்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ், அது பொறுத்து இருக்கு அவங்களோட சக்ஸஸ். அண்ட் எந்த படம், அந்த படத்தோட வெற்றி எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ ஒரு படம் நம்ம சினிமாவில் எல்லாமே இருக்கு. ஸோ கரெக்டாக அது எல்லாம் கிளிக் ஆகணும் அது. ஆனால் அவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப வெஸ்டர்ன் நோக்கி போயிட்டு இருக்காங்களா? இந்த மண்ணோடைய மியூசிக், இந்த அது நாட்டுப்புற இசையாக இருக்கட்டும் அல்லது கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கட்டும், இதை விட்டுட்டு எதுவும் வேற ஏதோ ஒரே ஓசையாக இருக்க ஃபீலிங். அதில் வந்து ஒரு இது இல்லை. அது அந்த ஒரு காலகட்டத்துக்கு நல்லா இருந்தது. சரி, மேபி இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் படத்தில் வந்தால் ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங்காக இப்போ இந்த தக் லைஃப்ல ரஹ்மான் சார் போட்டிருக்காரு முத்தமழை. ஆமாம், அது படத்தில் பந்துராளி. பந்துராளி பேஸில் அவர் பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று வரும். அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் திங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அந்த படத்தில் அந்த சாங், அந்த மாதிரி ஒரு சாங் கொடுக்கறதுக்கான, கம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். ப்ளஸ் த மியூசிக் டைரக்டர் ஹஸ் ஆல்சோ காட் டு ஹேவ் த நாலேஜ் ஆஃப் ராகாஸ். இப்போ கர்நாடிக் மியூசிக்கோட
ஒரு பேஸ், அதோட ராகாஸ் இருக்கு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. அந்த கம்ஃபர்ட்லேயே அவங்க போகிறாங்க. இப்போ ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் சர்டன் கைண்ட் ஆஃப் மியூசிக், ஒரு சர்டன் ஸ்டைல் நம்மளுக்கு நல்லா தெரியும். வை ப்ராபப்ளி ரிஸ்க்? இப்போ கர்நாடிக்னா we have to கர்நாடிக் பேஸ்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கல் பேஸ்ட் ராகாஸ்னா அதுக்கு கரெக்டாக கம்போஸ் பண்ணணும் யாராவது, அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும். அதர்வைஸ் அது போய் அது கெடுக்கக்கூடாது, அதை விட்டுருணும். ஸோ பெட்டர் டு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷான் ரால்டன்லாம் இஸ் அ கர்நாடிக் மியூசிஷியன், நல்ல கர்நாடிக் எல்லாம் தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ வெஸ்டர்ன், ஸோ கிரேட் காம்பினேஷன் ரெண்டும். சில பேர் வந்து தே டேக் ஹெல்ப் ஃப்ரம் மியூசிஷியன்ஸ். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் தே மே பி வெல் versed with வெஸ்டர்ன் thing, but they may take help from a Carnatic musician to compose something. It is nothing wrong. அதோட ஐடியாஸ், ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு ராகம் எடுத்தா அதோட அந்த ஸ்கேலோட சில நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு கம்போஸ் பண்ணுறது இட் இஸ் பெட்டர் இல்லையா? ராஜா மாதிரி ஒரு பெரிய ஜாம்பான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வழிநடுக காட்டுமல்லின்னு போட்டாரு. அதுக்கப்புறம் விடுதலை 2ல வந்து நம்ம சஞ்சய் வச்சு ஒரு பாட்டு பாட வச்சாரு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கும் அவர் வந்து அதை நிறுத்தி காட்டுறாரு. பியூர் கிளாசிக்கலா இல்லைன்னா கூட இப்பவும் கேட்கறப்ப அந்த டியூன் வந்து அரஸ்டிங் டியூனா இருக்கு. சார் இப்பவும் அந்த மாதிரி டியூன் வந்து இன்னைக்கும் கேட்கறாங்க. ஆமா, கரெக்ட் இல்லையா? ஸோ அதுதான், அது நம்ம எப்படி கொடுக்குறோம், இட் இஸ் த பேக்கேஜ். நம்ம எப்படி அதை இப்போ பேக்கேஜ் பண்ணி அந்த பாட்டை வந்து அந்த லிரிக்ஸோட அந்த டியூனோட அந்த வாய்ஸோட எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் அந்த கம்போசரோட ஒரு ஹால்மார்க். தட் இஸ் தி சீக்ரெட். இப்போ உள்ள கம்போசர்ஸ்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. நான் சாய் மாதிரியோ அல்லது வந்து ஹாரிஸுடைய பையன் மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அவங்க ரொம்ப சவுண்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? கேட்கலேனோ. ஸோ அது வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு வாட் எவர் ஒப்பீனியன் வி ஹேவ் வி கேன் ஷேர். அது இப்போ சாயோட சாங்ஸ் எல்லாம் இனிமே தான் வரணும். அது வந்து ஸோ சாயோட இட்ஸ் வெரி கேட்சி. இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் த சக்ஸஸ். அதுவும் இப்போ சாயோட அந்த 2 சாங்ஸ் ஆல்பம் சாங் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த பல்ஸ் ஹி இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஐடியாஸோட இட் ஷுட் ஆல் ஹேப்பன் ஃபார் ஹிம். ஜனங்களும் இந்த பக்கமே திரும்பிட்டாங்களா அப்படி வச்சுக்கலாமா? அவங்களுக்கு இந்த யூத் தானே. சி அவர் நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் மெஜாரிட்டி யூத். இஸ் நாட் லைக் மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி கிடையாது. இஃப் யூ டேக் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் யூத். அவங்களுக்கு வந்து ஒரு கிக் கொடுக்கணும், அது வேணும். How do you get that combination of அவங்களை அட்ராக்ட் பண்றது? அதுதான் சீக்ரெட். இப்போ அனிருத்தோட கான்சர்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் காட் போஸ்ட்போன். Why it got postponed? Because they couldn't accommodate more than 20,000 people in a certain venue. Permissions, the police. அது so 50,000 people they're expecting. 50,000 will be youth. ஆமா, நிச்சயமா. So just imagine how. So that is, it is a generation. Music of course keeps changing. Karnataka Sangeetham, the base will always be there. As a musician support பண்றது ஒரு மலை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அது கொடுக்கறது நம்ம மியூசிக், கர்நாடிக் மியூசிக். as singers we all, so that is for a singer it is very very important. புது குரல்ல உங்களுக்கு எது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு? எனக்கு சினிமாவில் மேல் வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரதீப், ஹரிச்சரன் வெரி குட், சத்யபிரகாஷ், விஜய் யேசுதாஸ் அப்பா மாதிரி. அது அந்த குரல், அந்த குவாலிட்டி ஆஃப் த வாய்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது நேச்சுரலாக ஹீஸ் காட். ஹீஸ் ஆல்சோ ஃபீமேல். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்வேதா, சைந்தவி, அப்புறம் நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்லா பாடுறாங்க. சரி, இப்போ நிறைய சூப்பர் சிங்கர்ஸ்லாம் நிறைய பாட்டில் வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக வந்துட்டு இருக்காங்க. இதனால இனிமே வந்து இந்த சினிமா சங்கீதத்தை நம்பி லைஃப் அமைச்சிக்க முடியாதா? சினிமா தாண்டி வேற ஏதாவது நம்ம பண்ணணும்.
ஆமாம், பிளேபேக் சிங்கிங் Correct. நம்ப முடியாதா? முடியாது முடியாது. ஏன்னா சாங்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ எவ்வளோ சிங்கர்ஸ் தான் அதை பாடுவாங்க. வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் மற்ற விஷயங்கள் பண்ண முடியாது. ஸ்டேஜ் ஷோஸ் அதுவும் எவ்வளோ பேர், எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி, நிறைய காம்படிஷன். ஸோ லைஃப்பை வந்து அதை அந்த காலத்தில் எப்படி வந்து டிஎம்எஸ்ஓ, எஸ்பிபியோ அல்லது சுஷீலாவோ ஈஸ்வரியோ இதே இருந்தாங்கல்ல, அதில் இருக்க முடிய வாய்ப்பு இல்லை இல்லை. கீப் ரீடிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். நம்மளாவே ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். மல்டி டேலண்டடாக இருக்கணும். இன்னைக்கு வெறும் பாடினா மட்டும் போதாது. அந்த பாட்டில் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். டக்குன்னு கர்நாடிக் வேணுன்னா கர்நாடிக் பாடணும், ஹிந்துஸ்தானின்னா ஹிந்துஸ்தானி பாடிடணும், வெஸ்டர்ன் ஏதாவது பாடணுன்னா அதுவும் பாடிடணும், ஃபோக்குன்னா அதுவும் பாடிடணும். நம்ம எல்லாம் பாடுறதுக்கான திறமை நம்ம வளர்த்திக்கணும். தென் யூ ஹேவ் டு பிகம் ஆல்சோ அ கம்போசர். அது ப்ரோக்ராமிங், ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இண்டிபெண்ட் ஆல்பம் நம்ம ஏதாவது பண்ணோன்னா இட் ஹெல்ப்ஸ். நம்மள ஒரு ஆஸ் அ சிங்கர் அண்ட் அ கம்போசர் ரெண்டும் ஒரு காம்பினேஷன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். இப்போ நிறைய பேர் இப்போ கற்றுக்குறாங்க பியானோ. ஸோ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி அ மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங் ஆல்சோ. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் இருக்கு. You have to be a jack of all trades and a master of everything also. உங்க உத்தரவை அதனால அதே மாதிரி கொண்டு வரீங்களா? நிறைய விஷயங்கள் தெரியுதாப்ல. ஆமா ஆமா ஆமா. பஜன்ஸ் பாடுறாங்க, ஆமா கிளாசிக்கல் பாடுறாங்க, ஆமா சினிமா ஆமா பாடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த ஹிந்துஸ்தானி கத்துக்கிறாங்க, பியானோ கத்துக்கிறாங்க. இதுல வேணா பார்க்கலாம். எதுல வேணா இல்ல, அது எல்லாமே யூஸ் ஆகும் நம்மளோட. இப்போ சப்போஸ் ஒரு கான்சர்ட் நம்ம பாடின்னு இருக்கோம், சடன்லி யூ கோ யூ டேக் தி கிட்டார் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் அண்ட் சிங்கிங். இல்லை ஒரு பியானோ, அங்கே ஒரு பியானோ இருக்குது, டக்குன்னு போய் உட்காந்து பியானோட சேர்த்து அப்படியே பாடுறது. இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட். பீப்புள் பியானோ வாசி பாடுறாங்க. அது ரேர் திங், நாட் மெனி பீப்புள் கேன் டூ. பியானோ ரொம்ப அழகாக வாசிப்பாங்க, இல்லை நல்லா பாடுவாங்க. பியானோ நல்லா வாசிச்சு பாட்டும் நல்லா பாடி பிரில்லியண்டா, அது வந்து ரொம்ப ரேர், வெரி ஃபியூ பீப்புள். ஏன்னா ரெண்டுமே கஷ்டம். அது இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ டு ப்ராக்டிஸ் ஃபார் 6 hours மினிமம். ஸோ அந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது ஃபார் யங்ஸ்டர்ஸ், வெரி சேலஞ்சிங். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அ வெரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட். ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி they will have a lot of problems, psychological problems. ஏன்னா காம்படிஷன் இருக்குது. ஐயோ நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சம்டைம்ஸ் we are not able to succeed. அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பீப்புள் go through so much in the industry. சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அது இட் மே நாட் go well with the அந்த வாய்ஸ். சம்டைம்ஸ் சூட் ஆகாது, இந்த ஹீரோயினுக்கு சூட் ஆகுது, இல்லை ஹீரோக்கு சூட் ஆகுது, சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு மனது கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம பாட்டு பாடணுமே, படத்துலேயே வராமல் போகும், பாடாம அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு ஜேர்னி, இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னி வந்து நிறைய அப்பப்போ பிரேக்ஸ் ஏதாவது இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி திருப்பி நம்ம அது மைண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மூவ் அஹெட். அதில் தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்மையில் உங்களுக்கு பழக்கம் உண்டா? வாய்ஸ் சின்மையே அம்மாலேருந்து, அம்மா வந்து ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கோம், ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட், ஒரு கிளாசிக்கல் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பத்மாசினி, சின்மையெல்லாம் சின்ன குழந்தைலாம் தெரியும். சின்மை இஸ் சச் அ டேலண்டட் சிங்கர். இஸ் ஹிந்துஸ்தானியும் சரி, கர்நாடிக்கும் சரி. அண்ட் அவங்களுக்கு என்ன ஒரு வெரி பெக்யூலியர் குவாலிட்டி இஸ் தட் ஒவ்வொரு சாங் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓஹோ, இட் டசன்ட் சவுண்ட் த சேம். அது என்னமோ ஒரு இது அவங்களுக்கு. ஒரு தெய்வம் தந்த பூவே அது ஒரு மாதிரி இருக்கும், இது முத்தமிழே ஒரு மாதிரி இருக்கும். ஷி சங் மெனி அதர் சாங்ஸ். நீங்களே கேட்டு பாருங்க, அவங்களோட வாய்ஸ் வந்து டக்குன்னு அது மாறிண்டே இருக்கும். சம்திங் அது நேச்சுரலாக வேணும்ட்டே பண்ணுறாங்களா, இல்லை அந்த பாட்டு வரும்போது அது பாட ஆரம்பித்த உடனே அவங்களாவே ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ், something she is able to bring some
டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. பட் இட்ஸ் அ கிஃப்ட். வெரி நடுவுல வந்து அவங்க வந்து ஒரு 5-6 வருஷம் பாடாவே இருந்தாங்க. ம். தமிழ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அது வெவ்வேறு இஷ்யூஸ். ம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். வெவ்வேறு இஷ்யூஸ்னால பாடாதே இருந்தாங்க. நல்ல டேலண்டட் சிங்கர் இப்படி பாடாம வைக்கிறது சரியா? இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. கண்டிப்பா இல்ல. ம். It's a loss to the industry. Of course, for her also the opportunities are good, but it's a huge loss to music directors ம். and the audience. இசையில இந்த அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. ம். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அது வரக்கூடாது. ம். ஆமா. இசையில எதுக்கு அரசியல்? ஆனா அது நடக்குது. இங்க டேலண்ட்டை தாண்டி பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? கரெக்ட். அப்புறம் இந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் நிறைய ஆல்பங்கள், பக்தி சாங்ஸ்லாம் பாருங்க, உங்கள் டாக்டர் உத்தராவும் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவில் வந்து இப்போ உதாரணமாக ராஜா சாருக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ வனிதா வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சோனி கம்பெனி தான் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, நான் கூட கேட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நான் ராஜா சாரை கேட்கணுங்கிறதெல்லாம் ஜஸ்ட் மரியாதை கேட்கலாம், எனக்கு ஒன்றும் அது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு கம்போசர் வந்து தன்னுடைய சாங்ஸை ஒரு மியூசிக் ஒரு சோனி மாதிரி கம்பெனிக்கு கொடுத்ததுக்கப்புறம் யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது? சோனிகிட்ட வாங்கினா போகுமா இல்லை கம்போசர்ட்டையும் வாங்கணுமா? உங்களுக்கு அனுபவம் என்ன? எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக அனுபவம் கிடையாது. ஏன்னா நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. ராஜா சார் எடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் so many songs that he has composed. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து நிறைய டிவோஷனல், கிளாசிக்கல் இதெல்லாம் பாடிட்டு இருந்திருக்கேன். சி யூ கெட் சம் ஒன் டைம் பேமெண்ட். அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. வி நெவர் டுக் ராயல்ட்டி. ஏன்னா ராயல்ட்டி எல்லாம் கரெக்டாக வருமோன்னு அதுவும் தெரியாது. ஸோ தெர் இஸ் நோ கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் பின்னாடி ஓடின்னு இருக்கணும். See, we are all artists. We want to just sing happily. We want to practice. நல்லா பாடணும். ஸோ இது வந்து ராயல்ட்டி வருதா, அது வருதா, அது இவன் கொடுத்தானே அவன் கொடுத்தானே, அதுக்கெல்லாம் there was no. Of course it may be sometimes நீங்கள் சொல்லலாம், ஐயோ இப்போ you're stupid ன்னு கூட ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்காம you're losing out on so much in time. But life has to be very peaceful. ஸோ ஓகே, யூ நிறைய டிவோஷனல்லாம் பாடணும். அது அந்தந்த சாங்குக்கு அந்தந்த ஆல்பத்துக்கு யூ கெட் ஒன் பேமெண்ட் அண்ட் யூ டன் வித் இட். அவ்வளோதான். காப்பிரைட் சிஸ்டத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக உங்கள் அதெல்லாம் இருக்குது. இப்போ யூடியூப், இப்போ நிறைய யூடியூப் இதெல்லாம் அவர் யூடியூப், அதுக்கு அவங்களே யூடியூபே கொடுத்துருவாங்க, ராயல்ட்டி கரெக்டாக வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நவ் இந்த லாஸ்ட் நிறைய வருஷமாக ISMRA, இந்தியன் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் ரைட்ஸ் அசோசியேஷன், அவங்க வந்து நாங்கள் எல்லாம் அதில் மெம்பர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரும் மெம்பர்ஸ். நாங்கள் அவங்க ஏதோ ராயல்ட்டி எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் கிரேட் அமௌண்ட், சம்திங் இஸ் கம்மிங், அது இருக்கு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரொம்ப அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ரொம்ப இந்த பாட்டுக்கு வரலையே, அந்த பாட்டுக்கு வந்தது, இது யார் யூஸ் பண்ணா? இல்லை, நேரமே இல்லை அதுக்கெல்லாம். நம்ம பாட்டு பாடுறதா இல்லை. மற்றவர்கள்லாம் இப்போ ரெஹ்மான் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ராஜாவுக்கு மட்டும் அதில் மிஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் there's much more, it's huge. ஆமாம், நம்மலாம் we are only singers. அவங்களுக்கு எவ்வளோ சாங்ஸ், ஹிட் சாங்ஸ், அவங்களோட காப்பிரைட்ஸ் அண்ட் so many things are there. அதனால அதெல்லாம் வேற லெவல். ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் மேலே போயிடுது. ஆரம்பத்தில் அவர் சரியாக கவனிக்க விட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூஸ் தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு கமெண்ட் ஆன் தட். உங்கள் ஒய்ஃப் பிரியா இல்லையா, அவங்க வந்து அடிக்கடி முன்முக்கிற உங்கள் பாட்டு எது? அவங்க நறுமுகையை ரொம்ப பிடிக்கும். பாடுங்க. ககம பகம பகமரினி நிசகஜ 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 நிசப சதனி நிபம கரி ச சகம பனி நிசக கம பனி சனி பம கம பனி சனி பம கம நி பனி மம நி பனி க கம பம க கம பம ச சபம பம கம நி பனி மனி பம கம பம க பம க சனி சப நீ க ச. நறுமுகையே நறுமுகையே நீயொரு நாழிகை நெல்லாய் செங்கனி பூரிய வாய் திறந்து
நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அதே ஜோக் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணிருக்காரு. ஜோக் இல்ல, ஜோக். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. நீங்க அடிக்கடி கம்பற்ற பாட்டு, உங்களை அறியாத ஒரு ஓல்டு சாங் கூட இருக்கலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. லைஃபோட பிலாசபியோட சிம்பிளா சொல்லிட்டு பாருங்க. மனிதன் என்பவன், அது ரொம்ப பிடிக்கும். தெய்வமாகலாம். தென்மார்க்கு பருவ காற்று லைன் பாடல. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்த தூரல். வெங்காட்டு பொத்த கள்ளி சட்டென்று முட்டு வீடு செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். ஆமா, நீங்க ஒரு மறதி மன்னர்னு எனக்கு தெரியும். இப்ப எல்லாம் மறக்கிறது இல்லை. இப்ப மறக்கிறது இல்ல, இப்ப கொஞ்சம் அப்போ ரொம்ப மறவி ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா மறதியில உங்க ஒய்ஃபோடைய பர்த்டே அல்லது வெட்டிங் டே மறந்து போய், உங்களுடைய வெட்டிங் டே மறந்து போய். இல்ல, அது மறக்கவே மாட்டேன். ஐயோ, பெரிய பிரச்சனை அது. அப்புறம் அசர் வடிஞ்சு டி நகருக்கு போய் அது மாதிரி தான் ஆயிருக்கேன். வெட்டிங் டே பர்த்டே எல்லாம் வைஃபோடது மறந்தது கிடையாது. உங்களுக்கு மறந்துருக்கீங்க, என்னோடது மறந்த பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இந்த பர்த்டே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். பர்த்டே அதுக்கு ஒரு ஸ்பெஷல், ஷீ டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நான் தான் ஏதாவது போய் வாங்க சொல்லுவேன், இல்லை நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அவங்களா இப்போ நான் அந்த பர்த்டே அன்னைக்கு நான் சொல்ல ஏதாவது போய் சாரி வாங்க, இல்லை ஏதாவது சம்திங் பிடிச்ச ஏதாவது வாங்க சொன்னால் அப்படியா, இல்லை பரவாயில்ல நான் வேணும்போது கேட்குறேன், அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி அது கொஞ்சம் ஒரு பெருசாக இருக்கும். அன்னைக்கு தப்பிச்சிருக்கேன், ஆனால் இன்னொரு நாள் பெருசாக எழுதி வச்சிருவாங்க. இல்லை, பட் ஷீ இஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்றும் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. உங்கள் டாக்டரை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர், ஸோ அந்த ப்ரெஷர் எப்பயுமே அவளுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அந்த ப்ரெஷர், அப்பா மாதிரி நம்மளும் வரணும் 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 அப்படின்னு. அந்த ப்ரெஷர் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும், என்ன பாடினாலும் கரெக்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எப்பவும் இருந்தால் நல்லது தான். ஆனால் அந்த ப்ரெஷர் ஷுட் நாட் பிகம் அ ஸ்ட்ரெஸ். அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஸோ அது மட்டும் ஆல்வேஸ் அந்த ப்ரெஷர் இருக்கணும். அந்த ஒரு ஏன்னா அந்த ஃபீலிங் நல்லா பண்ணோங்கிற ஒரு இது இருக்கும். பட் அதே சமயத்தில் அது ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துடுச்சுன்னா தென் இட் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங் யுவர் மைண்ட். எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஏன்னா 10 வயசுலேயே நேஷனல் அவார்டு வாங்கிட்டா. ஆமாம், அதனால ஷி ஹஸ் டு. நீங்கள் 28 வயசு வாங்கினா 10 வயசுல வாங்கிட்டா. ஆமாம், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்கலைன்னா தெரியல அவள் பாடியிருப்பா, பட் இவ்வளோ சீரியஸாக எடுத்திருப்பாளான்னு தெரியல. டோன்ட் நோ, மேபி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல நமக்கு. சமயம் இதெல்லாம் நினைக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது,
எப்படி இந்த மாதிரி ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்போ சினிமாவில் நிறைய வாய்ப்பு வருதா? அப்போ சிங்கிங் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுறாங்க நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் ஸோ அது எப்படி செலக்டடாக, அதுவும் செலக்டடாக தான் நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டான்ட்டு. என்ன படிக்கிறாங்க அகாடமிக்கு? இப்போ முடிச்சிருக்காங்க, இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்க. வருஷம் ஷி வாண்ட்ஸ் டு டேக் அ பிரேக், மியூசிக் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ 1 இயர் பார்த்துட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே. ஸோ அது பண்ணணும். ஒரு வருஷம் அது பண்ணால் தென் ஷி கேன் ஃபினிஷ் தட் ஆஃப். அதுக்கப்புறம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உங்கள் சன் வசுதேவ் இல்லை? ஆமாம். எங்கே இருக்காரு? அவன் யூகேல இருக்கான். யூகேல இருக்காரு. அவர் வந்து உங்கள் ஃபீல்டுக்கு வரல இல்லை ஃபுல்லாக? ஃபுல்லாக வரல, பட் அவன் பாடுவான், நல்லா பாடுவான். அவன் சினிமா பாட்டெலாம் பாடுவான், டேலண்ட் இருக்குது. பியானோ வாசிப்பான், ஒய்ஃபும் பாடுவான், நல்லா பாடுவான். அவங்களும் கற்றுக்குறாங்க. ஐடியில் இருக்கிறா? இல்லை, அவன் ஆட்டோமொபைல். ஆமாம். சமீபத்தில் உங்களுடைய பழைய நண்பர், இன்றைய நண்பர் ரஹ்மானை பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? எப்போ ரீசெண்டாக பார்த்தது? ஆமாம், அது வந்து நம்ம லாஸ்ட் அவரை சூப்பர் சிங்கரோட ஜூனியர்ஸ் ஃபினாலே, கிராண்ட் ஃபினாலே. சரி. அவரும் கமல் சாரும் வந்திருந்தாரு. கமல் இருந்தாரு. அந்த தக் லைஃபுக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக அவங்களும் வந்திருந்தாங்க, ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ அப்போது போய் பேசினேன். கமல் சாரும் இருந்தாரு, நல்லா அதுதான் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ன? ஸோ போய் 2 பேரையும் விஷ் பண்ணேன். ரமன் சார் கொஞ்சம் அப்படி பேசிட்டு கமல் சாரையும் விஷ் பண்ணோன்னு கமல் சார் டக்குன்னு கேட்டேன், ஹவுஸ் யுவர் டாட்டர்னு கேட்டேன். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் சொன்னார். ஸோ அது ரொம்ப எனக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம், இத்தனோட பாட்டு கேட்குறதுன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய such an accomplished is a legend. ஞாபகமா கேக்குறாரு பாருங்க, உங்க பொண்ணை கேக்குறாரு பாருங்க. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு நேரமும் பல விஷயங்களை சுவாரஸ்யமா ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.